ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குட் பேட் அக்லி. இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஃபஸ்ட்டு சிங்கிள் வரப்போகுது. அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளோடைய பேர் ஓஜி சம்பவம். அது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லை நாளைக்கு அந்த சாங் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வரப்போகுது. அது அப்டேட் வந்த அடுத்த நாள் அந்த சாங் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பக்கம் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த சாங்கு ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்கணுன்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த சாங்கை கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டு பேரும் கலந்து கட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி, எப்படி ஆலுமா டோலுமா இப்போ வரைக்கும் ஒரு யூனிக்கான ஒரு சாங்காக எல்லா செலப்ரேஷன்லையும் யூஸ் பண்ணுற ஒரு சாங்காக இருக்கோ, அப்படி ஒரு சாங்காக பயங்கரமாக நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்கன்றதுல சந்தேகமே இல்லை. நான் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் ஆதிக் ரவிச்சந்திரன், ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேரும் எத்ராஜ் காலேஜ் போயிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்பதுனா, குட் பேட் அக்லி படத்தை பற்றி எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லணும், படத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல அளவில் ப்ரொமோட் பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித் சார், விஜய் சார் மாதிரியான மிகப்பெரிய ஹீரோஸுக்கு டைரக்ட் பண்ணுற எந்த ஒரு டேரக்டரும் இந்த அளவுக்கு இறங்கி ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் எப்பயுமே நம்ம ஒரு ஃபேன் பாயாகவும் ஒரு நல்ல டேரக்டராகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் இவ்வளோ இறங்கி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறான்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காகவே நமக்கு கண்டிப்பாக தெரியும் குட் பேட் அக்லி பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு மேலே நிறைய நம்பர்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தொடர்ந்து அவருடைய ப்ரொமோஷன்ஸ் மூலயமா பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் வேர்ல்டு வைடு ஹிட்டுன்றதுல சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அஜித் சார் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாராம். அதை தாண்டி இன்னொரு ட்விஸ்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதிக் ரவிச்சந்திரன் மார்க் ஆண்டனி பார்ட் 2 அப்படின்ற படத்தை பண்ணுறதா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அஜித் சார் கதை கேட்டதுக்கப்புறமா இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற படம் நடக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து இந்த குட் பேட் அக்லியை முடிச்சுட்டு மார்க் ஆண்டனி 2 பண்ணுறதா தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இருந்தார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, அவுட்புட்டை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க ஓவரால் டீம் குட் பேட் அக்லி. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அடுத்து குட் பேட் அக்லி பார்ட் 2 பண்ணலாம், அதுக்கப்புறமா நீங்கள் போய் மார்க் ஆண்டனி பார்ட் 2 பண்ணுங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். கேட்கும் போதே பயங்கர வெடியான ஒரு அப்டேட்டாக இருந்தது. யோசிச்சு பாருங்கள், ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக போகிற ஒரு படம், அதுவும் பயங்கரமான ஒரு கிரே ஷேடில் அஜித் சார் இந்த படத்தில் இருக்கார். அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணார்னா எப்படி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் வரணும், ஒரு புஷ்பா மாதிரியான ஒரு படம் வரணும். அப்படி ஒரு வைபு ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் அஜித் சார் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தரப்போகிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையே எனக்கு இப்போவே தந்துருச்சு. நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டு எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆனீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பயங்கர பிஸியாக இப்போது ஜெயிலர் பார்ட் 2 அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சென்னையில் ஹுட்லேண்ட் தேட்டர்னு ஒரு இடம் இருக்கும் ராயப்பேட்டா பக்கத்தில். அந்த தேட்டரோடைய தனியாக ஒரு இடம் இருக்குது. அவங்க தொடர்ந்து நிறைய படங்களுக்கு ஷூட்டிங்காக அந்த ஸ்பேஸை விட்டு வச்சுருக்காங்க. அந்த ஸ்பேஸில் தான் பயங்கர விறுவிறுப்பாக இந்த ஜெயிலர் 2 அப்படின்ற படத்துடைய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 14 நாள் இந்த படத்துடைய ஷூட்டிங் அங்கே நடக்க போகுது. அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த டீம் ஓவராலாக கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்கன்ற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தக் லைஃப் படத்துடைய நாயகன், உலக நாயகன் கமல்ஹாசன், இந்த தக் லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த படத்துடைய டியூரேஷன் அப்படின்றது 3 hours வந்திருக்கான். அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸை ஜூன் 5 ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி தக் லைஃபோடைய அவுட்புட்டை பார்த்ததுக்கப்புறமாவும் உலகநாயகன் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, அடுத்து அவர் கண்டிப்பாக அன்பறிவு மாஸ்டர்ஸ் கூட ஒரு முழுக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம் பண்ண போகிறார். அதை முடித்ததுக்கப்புறமா மீண்டும் மணிரத்னம் அண்டு உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். கண்டிப்பாக மீண்டும் அந்த ஒரு காம்பினேஷன் இணைஞ்சாங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் இருக்குன்றதுல டவுட்டே இல்லை. இதை தாண்டி ஜெயம் ரவி ஒரு நல்ல ஆக்டராக இருக்கார். அடுத்தடுத்து நிறைய படங்கள் லைனப்ஸ் வச்சுருக்காரு. மிக முக்கியமாக ஜீனி அண்டு கராத்தே பாபு 2 படத்துக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. அந்த டீசரை பார்க்கும்போதே நம்ம அந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி உண்டாகுது நமக்குள்ளே. அடுத்து ஜெயம் ரவி என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, நானும் ஜெயம் ரவி அண்ணாவும் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அப்போ என்கிட்ட சொன்னார், நான் 2-3 கதை வச்சுருக்கேன், அதை நம்ம பண்ணணுன்றதான் பிளானு, ஒரு டேரக்டர் ஆகணுன்றதான் பிளானு. அந்த டைரக்ஷன் பாயிண்ட்டுக்கு இப்போ இறங்க போகிறாரு. ஜூன் இல்லை ஆகஸ்ட் இந்த 2 மாதத்துக்குள்ளே அவருடைய இந்த டைரக்ஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறாராம். யோகி பாபு அவர்கள் தான் லீடாக நடிக்க போகிறாருன்றதையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னுடைய இன்டர்வியூலையுமே அவர் சொல்லியிருந்தார், யோகி பாபு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவருக்கான கதையாக தான் நான் அந்த கதையை எழுதியிருக்கேன்
அப்படி இருக்கும்போது அது இருந்தால் தான் ரொம்ப சரியாக இருக்கும், அவர் ஹீரோவாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்ற சொல்லியிருந்தாரு. அதன் காரணமாக இப்படி ஒரு பிளேஸ்மெண்ட்டை சொல்கிறாங்க. நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா ஒரு ஆக்டராக ஜெயம் ரவி அவர்களை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் வெறும் அவர் ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருப்பார். நான் கேட்டிருந்தேன், ஏன்னா எனக்கு அந்த சொல் பேச்சு கேட்காத சுந்தரி அப்படின்ற சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸில் நிறைய கெட்டப்ஸில் நடிச்சிருப்பார். அது எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கன்றத சொல்லியிருந்தேன். அப்போயும் அவர் அவ்வளோ டீட்டெயிலாக அந்த சாங்கை பற்றி பேசினார். அந்த டெக்னிக்காலிட்டிலாம் தெரிஞ்சால் மட்டுமே ஒரு ஆக்டரால் அப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயிலாக என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அப்போவே தெரிஞ்சுது அவர் டேரக்ஷனில் எந்தளவுக்கு டெப்த்தாக இருக்குன்னு சொல்லி. இன்னொரு பக்கம் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு படத்தை இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் அவருக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக ஒரு பயங்கர பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்டோட நம்மக்கிட்ட வரப்போகிறான்றதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக ராஜமௌலி அவர்கள் அடுத்து மகேஷ் பாபு அவர்களை வச்சு ஹீரோவாக வச்சு ஒரு படத்தை பண்ண போகிறாரு. அண்ட் பிரியங்கா சோப்ரா தான் இந்த படத்தோடைய லீடாக நடிக்க போகிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த படத்தோடைய கதையை முழுக்க ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு சப்ஜெக்டில் பண்ணுறாங்க. எப்படி RRR படம் பண்ணியிருந்தாங்க, அப்படி இந்த படத்துலையும் வந்து ஒரு முழுக்க இண்டிபெண்டன்ஸை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி இருக்குது. இன்னொரு ஸ்டோரி வந்து முழுக்க நம்மளுடைய அந்த புராண கதைகள்லாம் இருக்குல்ல, ராமாயணம், மகாபாரதம், அப்படி ஒரு லைனையும் ராஜமௌலி அவர்கள் இந்த கதையில் டச் பண்ணுறாரு. RRRலேயும் அதை பண்ணியிருந்தார். ராமாயணத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டர்ஸை அமைச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு லைனில் ஒரு விஷனில் தான் இந்த ஒரு கதையும் பண்ணிக்கிட்டு இருக்கார். இதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசியில் நிறைய விஷயங்கள் மர்மமாகவே இருக்கான். நிறைய தெரியாத விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் அந்த கதைகள் எல்லாம் கேட்கும் போதே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக, அவ்வளோ சர்ப்ரைசிங்காக, ஓ இவ்வளோ விஷயங்கள் காசியை சுற்றி இருக்கா அப்படின்ற சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கான். அதை எல்லாத்தையுமே இந்த கதையில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாராம் ராஜமௌலி அவர்கள். இதை தாண்டி இந்த கதையை எடுக்கும் போதே அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2 பார்ட்டாக பயங்கர பிரம்மாண்டமாக எடுக்கணுன்ற ஒரு பிளான். இன்னொரு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை எப்படி பிளான் பண்ணியிருக்காருன்னா, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஏரியாவையும் ஷூட் பண்ணணும், அதே மாதிரியான சீக்வன்ஸை ஒரு க்ரீன் மேட்டில் இல்லை ப்ளூ மேட்லையும் ஷூட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம். ஏன்னா இந்த படத்தில் ஒரு காடு சார்ந்த இடம் வருதான். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்க, அந்த காட்டில் என்னென்ன மாதிரியான சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணணுமோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு, மறுபடியும் அந்த சீக்வன்ஸில் என்னென்னலாம் க்ரீன் மேட்டில் இல்லை இந்த ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணுமோ அதை இங்கே வந்து ஷூட் பண்ணுறாங்களோ, அதை மேட்ச் பண்ணி தான் நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம். அதன் காரணமாக நம்ம ஒரு ஆடியன்ஸாக இந்த படம் பார்க்கும்போது பயங்கர ரியலிஸ்டிக்கான ஃபீலை இந்த படம் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தையும் அவ்வளோ யூனிக்காக, அவ்வளோ பிரம்மாண்டமாக, ஆடியன்ஸ் ஒரு சீனையும் சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோடையே இந்த படத்தை ராஜமௌலி அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காருன்றதை சொல்கிறாங்க. எனக்கு பெரிய எதிர்பார்ப்பை தொடர்ந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி மகேஷ் பாபு அவர்கள் அந்த கேரக்டரைசேஷனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேரக்டர் முழுக்க ஒரு ஹனுமான் இந்த காலகட்டத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கேரக்டராக தான் அந்த கேரக்டரை வடிவமைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வருது, ஹனுமானுக்கு அந்த ஒரு கேரக்டருக்கு நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ஜோடி அப்படின்ற மாதிரி யாரும் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் பிரியங்கா சோப்ரா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, பட் எப்படி ஒரு ஐடியாவில் ராஜமௌலி அவர்கள் இதை பிச் பண்ண போகிறான்றது தெரில. கண்டிப்பாக அவர் பிச் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதுலையும் சந்தேகமே கிடையாது. நான் பயங்கர எக்ஸைட்டடாக ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கேன் இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. டிராகன் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமைஞ்சிருச்சு. அடுத்து பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் ஒரு சூப்பரான ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது கீர்த்திஸ்வரன். அவர் இதுக்கு முன்னாடி சுதா குங்கராக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாருன்றது குறிப்பிடத்தக்கது. அண்ட் இந்த படத்தை மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதை தாண்டி இந்த படத்தில் வந்து மமிதா பைஜு தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்கன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன விஷயம் கேள்வி பண்ணுறேன்னா, அமிதா பைஜு மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்களாம். ஓவராலாக இந்த படத்தில் 3 ஹீரோயின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்க போது முழுக்க எப்படி நம்ம லவ் டுடே அதுக்கப்புறமா அந்த டிராகனை என்ஜாய் பண்ணுமோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இந்த படமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஆடியன்ஸை, முக்கியமாக யூத் ஆடியன்ஸ் அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த படத்தைன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து அவருடைய அந்த லைனப்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்குது. முக்கியமாக அவர் வந்து பிரபாஸ் கூட ஏற்கனவே இணைஞ்சிருக்க வேண்டியது, பட் ஒரு சில காரணங்களாக அவங்களால தொடர்ந்து அந்த ஒரு லைனப்பை பண்ண முடியல. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து லோகேஷ் கனகராஜோடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கை மாயாவி. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூர்யா அவர்கிட்ட சொன்னாங்க, அதுக்கப்புறமா அமீர் கான் கிட்ட சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இரும்பு கை மாயாவி அப்படின்ற ப்ராஜெக்டில் பிரபாஸ் தான் நடிக்க போகிறாரு. அந்த ப்ராஜெக்ட் தான் அடுத்த ப்ராஜெக்டாக இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பயங்கராக இருக்க போகுதுன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா பிரபாஸ் அண்டு லோகேஷ் கனகராஜ் இணைகிறாங்க. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக உருவாக போகுது. அதுவும் இரும்பு கை மாயாவி மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா
ஒரு பேன் வேர்ல்டு படத்தை தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பை நமக்குள்ளே அப்பயே க்ரியேட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக இந்த படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இது மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு ஹீரோவுக்கு மாறப்போகுதா இல்லை கண்டிப்பாக பிரபாஸ் தான் பண்ண போகிறாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெற்றிமாறன் அவர்கள் எப்போ எங்கே போனாலும் அவர்கிட்ட கேட்குற மிக முக்கியமான கேள்வி என்னென்னா வடசென்னை பார்ட் 2 எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான ஆன்சர் கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வடசென்னை பார்ட் 2 நடக்க போகுது. ஆனால் டைரக்டர் வெற்றிமாறன் கிடையாது, ஹீரோ தனுஷ் கிடையாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு சோகமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கதையாக வெற்றிமாறனுடைய கதை தான் இருக்கும் போது வெற்றிமாறனுடைய அசோசியேட் டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்டராக ஒர்க் பண்ண போகிறார். இன்னொரு பாயிண்ட், தனுஷ் அவர்கள் நடித்த கேரக்டரில் மணிகண்டன் நடிக்க போகிறாரு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஜெய் பீம், குட் நைட், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் குடும்பஸ்தன். அவர் தான் இந்த படத்தில் தனுஷ் அவருடைய கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தனுஷ் அவர்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கோ, ஒரு ஹீரோ ஒரு படத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு மேஜிக்கல் ஒரு பவர் இருக்கோ, அப்படிப்பட்ட ஒரு ப்ராமிசிங்கான ஒரு அப்கமிங் ஹீரோவாக தான் மணிகண்டன் இருக்கார். அவர் இந்த படத்தை பண்ணுறாருன்னும் போது கண்டிப்பாக அது ஒரு பயங்கரமான ஒரு படமாக, எப்படி நம்ம எல்லாருமே வடசென்னை இப்போ வரைக்கும் ஒரு யூனிக்கான ஒரு படமாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்படி ஒரு படமாக தான் இந்த வடசென்னை பார்ட்டும் உருவாக போகுது அப்படின்றதுல டவுட்டே இல்லை. நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த விஷயத்தை கேட்டவுடனே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றத நினச்சேன். அண்டு ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியாவில் நான் 2 விஷயம் பார்த்தேன். அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் இந்த சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்லாம் நான் படம் நிறைய பண்ணியிருக்கேன், அது ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும், அந்த படம்லாம் திடீர்னு ஹிட் ஆகும், அதுக்கான ரீசனே எனக்கு தெரியாது. அண்டு எனக்கு இன்னொரு ரொம்ப வருத்தமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹிட்டான படங்கள்லாம் பண்ணியிருக்கல, அந்த படத்தோட ரொம்ப நல்ல படங்கள்லாம் சூர்யா அவர்கள் பண்ணியிருக்காரு. பட் அப்படி இருக்கும்போது நாங்கள் ஹிட்டாகி நடிக்கிற படத்தை செலிப்ரேட் பண்ண அளவில் சூர்யா அவர்களுடைய படத்தை யாருமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ரீசனே எனக்கு என்னன்றது புரியலன்ற மாதிரி சொன்னாங்க. உடனே சோஷியல் மீடியாவில் போட்டு அவங்கள அடின்னு அடிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது அவங்களுடைய கருத்து. அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்களா, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்லலாம். அதுக்குன்னு ஒருத்தரை டார்கெட் பண்ணி ஜோதிகா வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, அதனால் அவங்க அப்படி பேசுகிறாங்க. அண்டு சவுத் இந்தியாவில் அவங்க இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காங்க, நடித்து முடிச்சதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து ஒரு துரோகம் மாதிரி பண்ணுறாங்க, இப்போ நார்த் இந்தியாவுக்கு மறுபடியும் போனதுனால சவுத் இந்தியா எல்லாமே வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு இவங்களே எக்ஸ்ட்ரா வார்த்தையெல்லாம் போட்டு விட்டுறாங்க. அவங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அவங்க சொல்கிற பாயிண்ட்டை மட்டும் கவனிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் கமர்ஷியல் படங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன், நான் பண்ண கமர்ஷியல் படம் ஒரு சிலது ஹிட் ஆகிருக்கு, ஆனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதோடைய வேல்யூ கம்மியாக இருந்திருக்கு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா சூர்யா அவர்களும் அப்படிப்பட்ட கமர்ஷியல் படம்லாம் பண்ணுறாரு. ஆனால் அந்த படங்களில் ஒரு சில படங்கள் எப்படி இப்போ ஆடியன்ஸ் அண்ட் ரிவ்யூவர்ஸ்லாம் கொண்டாடுறாங்க நான் சக்ஸஸ் ஆன படத்தில் நடிக்கும்போது, அப்படி இருக்கும்போது சூர்யா அவர்கள் அதை விட பெட்டரான ஒரு படத்தை பண்ணுறாரு, ஆனால் அந்த படத்தை அந்த அளவு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம் எனக்கு என்னென்னு புரியலன்னு தான் சொல்கிறாங்களே தவிர சவுத் இந்தியா படமே நல்லா இல்லை, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மோசமான படம் தான் எடுக்கிறாங்க, அங்கே இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்லாம் அவங்க சொல்லலை. அதனால் ஒருத்தரை பிடிக்கல, ஒருத்தவங்க ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா அதில் ஒரு கிளாரிட்டியாகவும் ஒரு தெளிவாகவும் பேசினா நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இன்னொரு பாயிண்ட்டு, ஆஃப்டர் டிராகனுடைய சக்ஸஸ் பிரதீப் ரங்கநாதன் அந்த செலிப்ரேஷனில் என்ன பண்ணார், ஒரு கேக் கட்டிங். அந்த கட்டிங்கை வந்து ஒரு மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தார். நீங்கள் ரைஸ் ஆஃப் த டிராகன் அப்படின்ற சாங், வீடியோ சாங் இப்போயும் இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த 8 பால்ஸ்னு விளையாடுவாங்க தெரியுங்களா, நமக்கு அது பேர் கரெக்டாக தெரில, உங்களுக்கு புரியுன்றதை நினைக்கிறேன். ஒரு வெள்ளை கலர் பால் இருக்கும், ஒரு கலராக பால் இருக்கும், டப்புன்னு அடிப்பாங்க. அந்த கேமை இவர் விளையாடுற மாதிரி இருக்கும். அது ஸ்டைலாக என்ன பண்ணுவார், முதுகு பின்னாடி அந்த கட்டையை வச்சு அப்படி தட்டுவார். அந்த ஒரு ஸ்டைலில் தான் ஒரு கேக் கட்டிங்கும் பண்ணார். ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். நீங்கள் சொல்லுங்கள், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஹீரோ, தமிழ் சினிமா மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு எந்த லாங்குவேஜ்லேயும் இப்படி ஒரு மேஜிக்கே எந்த ஹீரோவும் பண்ணது கிடையாது. அவர் பண்ண ஃபஸ்ட்டு படம் ஹீரோவா லவ் டுடே, அதுவும் 100 கோடி. அவர் பண்ண 2வது படம் அது 150 கோடி. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷாக வெட்டலாமேன்னு அது பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்லாம் அண்ட் எல்லா இடத்துலையும் அவர் போட்டு அடின்னு அடிக்கிறது, இப்போயே அவனுக்கு திமிரு வந்துருச்சு, கண்டிப்பாக அடுத்த படம்லாம் அவனுக்கு ஓடவே ஓடாது, இதோட அவன் அவ்வளோதான் காலி அப்படின்ற மாதிரிலாம் பேசுது. ஏன் ப்ரோ, எதுக்கு இவ்வளோ நெகட்டிவிட்டி? ஏதோ அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யார் வேணால் என்ன விஷயங்கள் வேணால் பண்ணட்டும், அது மக்களை பாதிக்காமல் இருக்கா, அது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம். அவங்க விருப்பத்துக்கு அவங்க பண்ணுறாங்க, அவங்கள அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமேன்றது தான் என்னுடைய கேள்வியாகவும்
வேண்டுதலாகவும் இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குள்ளேயுமே நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஒருத்தர் ஒரு ஆக்ட்ரஸாவோ ஒரு ஆக்டராகவோ இருக்காங்கன்னா நம்ம ஒரு பார்வையில் பார்க்குறோம். அவங்க இப்படி இருக்கணும்னா அவங்க இப்படி தான் இருக்கணுன்றதை நினைக்கணும். அது அப்படி கிடையாதுல்ல. நம்ம லைஃப்லேயே நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸாக இருக்கட்டும், யாரும் நம்ம லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரியே அவங்களாம் இருக்க முடியாது. அவங்க ஒன்றும் ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் கிடையாது, ஒரு ரோபாட் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இருக்கிறதுக்கு அவங்க விருப்பத்தில் தான் இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பாருங்கள், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. எதுக்காக ஒரு வன்மத்தை அவங்க மேலே கக்குறீங்கன்றதான் என்னோட பாயிண்ட்டாக இருந்தது. இதாண்டி நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க, இல்லை இப்போ சொன்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் இதே மாதிரி வீடியோஸ் எப்போயுமே பண்ணுங்கள், அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் கம்பேர் பண்ணிலாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு கம்பேர் பண்ணுறது வேண்டாம், பட் எல்லோரும் சொன்னீங்களே வீடியோ நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சுன்னு. எனக்கு அதுவே பயங்கர ஹாப்பி. அண்டு நிறைய விஷயங்களையும் டீட்டெயிலாக பேசியிருந்தீங்க. எனக்கு தெரியாத ஒரு சில விஷயத்தையும் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்க்குற விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி நீங்கள் இப்போ புதுசாக இந்த வீடியோஸை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதிரின் ட்ராபா வச்சுக்கிங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.